ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திஸ் வில்லன் மான்வா தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் அல்டிமேட்டாக காமெடியோட இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மான்வா ஸ்டார்டிங்லே நம்ம ஆளுங்க 3 பேரும் ஒரு கேவுக்குள்ளே உட்காந்து சிக்கன் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த பொண்ணுக்கு சிக்கன் தரான். அந்த பொண்ணும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்குது. ஹீரோ அப்போ யோசிக்கிறான், நீ இப்போ சாப்பிட்றது என்னோட சிக்கன், அப்புறம் நான் உன்னோட சாஃப்டான ரைஸை சாப்பிடுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே அந்த லின்சான்ட்ட பேசுறான், பிரதர் லின், பாதி நைட்டு நீங்க காவல்ல இருங்க, அப்புறம் நான் காவல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவனும் சரின்றான். அப்படியே ஹீரோ வெளியில போறான். வெளியில போய் அந்த நான் என் தம்பியோட சுப்ரீம் போன வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் அந்த டிரா ஆப்ஷனை சுத்தவே இல்லை, அது வேற லாட்ரியா மாதிரி இருக்கு, என்ன ஆச்சுன்னு போய் சுத்தி பார்ப்போன்னு ஹீரோவும் சுத்துறான். அதுல அவனுக்கு ஒரு காட் லெவல் ஸ்டீலிங் டெக்னிக் கிடைக்குது. அதோட பேரு நான் எக்ஸிஸ்டன்ட் பேர் ஸ்நாச்சிங். அந்த டெக்னிக் கிடைக்குது. அதோட அவரை ஹீரோ யூஸ் பண்ற பாருங்க. அப்படியே அந்த அந்த கேவுக்குள்ள இருக்கிற வேல்யூபிளான ஸ்டோன்லாம் ஹீரோ கண்ணுக்கு தெரியுது. அப்படியே ஹீரோ கையை மட்டும்தான் நீட்டான், அந்த ஸ்டோன் வந்து ஹீரோ கைக்கு வந்தது. ஹீரோவும் பார்த்து சொல்றான், இது உண்மையிலேயே வேல்யூபிளான ட்ரெஸ் தான். அப்படி இன்னொன்னு யோசிக்கிறேன், இதை வச்சு நம்ம ட்ரெஸ்ஸுக்குள்ளாரையும் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்து சிரிக்கிறான் பாருங்க. இவன் சிரிப்புலயே தெரிஞ்சிடும் என்ன பண்ண போறான்னு. பொண்ணுக்கு நேரம் கையை நீட்டி அப்படியே யூஸ் பண்ற அந்த பவரை அந்த பொண்ணோட இன்னர் அப்படியே கைட்டு வந்தது. அப்படியே அந்த பொண்ணு பாக்குது, என்னடா எதையும் காணுமிடன்னு அப்பதான் அந்த பொண்ணுக்கே ரியலைஸ் ஆகுது. அப்படியே நான் அந்த லின்சான பக்கத்துல பாக்குது பாருங்க. இந்த கேவ்ல நாம 3 பேர் தான் இருக்கோம். கின்ஃபெங்கும் அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு வெறும் 8 வயசு தான். அவன் இன்னசென்ட்டான பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் என் பக்கத்துல இருக்கான் பொறுக்கி பையன் சொல்லி செவுட்டுலயே ஒரு அடி விடுது. எல்லாத்தையும் செஞ்சுட்டு நல்ல மாதிரி கேட்கறான், எல்டர் சிஸ்டர் சியான் என்னாச்சு, லின் பிரதர் ஏதாச்சும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாரா அப்படின்னு கேக்குறப்ப, ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் அவன்கிட்ட நீயே சொல்லுன்னு அந்த பொண்ணு சொல்லுது. டேய் நான் என்னடா பண்ணேன்னு அவனும் பாக்குறான். அந்த சிஸ்டமும் சொல்ல சூசன் ஒன்றை மாட்டி விடுறதுக்கு 500 பாயிண்ட்னு சொல்லுது. இதோட இந்த சாப்டர் முடியுது. 30th சாப்டர் ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணும் கோச்சிக்கிட்டு வெளில போக அந்த லின்சான பாக்குறான். அந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை எனக்கும் தெரியலப்பான்னு ஹீரோ எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறான். அப்படியே அந்த வெளியில இருந்து சத்தம் வருது, அந்த பொண்ணு கத்துற மாதிரி. இது சரியா இல்லை, அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி லின்சானும் போக ஹீரோ பாக்குறான். இருந்தாலும் முடியலடா, எத்தனை தடவைடா ஹீரோ போய் ஹீரோயிக்கா காப்பாத்துவான், அந்த பொண்ணு வந்து இவன் மலையில விழுந்துரும், அப்படி காதடிப்பாங்க. இந்த சினாரியோலாம் எனக்கு பிடிக்கல, இதை நான் மாத்துறேன்டான்னு சொல்லி ஹீரோ அப்படியே அந்த லின்சானே தாண்டிட்டான். அந்த லின்சான் பாக்குறான், இன்னும் ஒரு ஃபாஸ்டான மூமெண்ட்னு பார்த்தா அவன் ஷாக் ஆயிட்டான். அப்படி ஹீரோ வேகமா போய் பாக்குறான், அங்க ஒரு ஒயிட் டைகர் அந்த பொண்ணை கடிக்கிற மாதிரி வருது. லேடி சியான், நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்த வந்துட்டேன்னு சொல்லி ஹீரோ அப்படியே மாசா தூக்கி அப்படியே அந்த பொண்ணோட சேர்த்து ஒரு ஜம்ப் பண்றான் பாருங்க. அந்த பொண்ணு நம்மால் மேல இம்ப்ரெஸ் ஆயிருச்சு. யங் மாஸ்டர் கின் அப்படின்னு சொல்லி வைக்கப்படுது. அப்படியே நம்மாலும் மேல போய் நின்னுட்டா. அப்படியே அந்த பொண்ணை இறக்கி விட்டு, நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப, அதான் நீங்க வந்துட்டீங்களே, எனக்கு என்ன கவலைன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்படி கீழே பார்த்தா அந்த டைகர் வந்து அந்த மரத்தை முட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த பொண்ணு கீழே உழுக போயே பார்த்து அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த பொண்ணோட பேக்ல பிடிச்சாரான். பேக்ல பிடிச்சது வந்து அந்த பொண்ணு நோட்டீஸ் பண்ணான்னு தெரியல, நம்மால் நோட்டீஸ் பண்ணிட்டான். அட நான் கொஞ்சம் தப்பான இடத்த பிடிச்சிட்டேன் போல ஹீரோ யோசிக்கிறப்ப, அந்த பொண்ணு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்திக்கிறப்ப, நல்ல வேலை அந்த புள்ள எதையும் நோட்டீஸ் பண்ணலன்னு சொல்லி ஹீரோவும் கையேத்தறான். அங்க அப்படியே அந்த லென்ஸானும் வந்துறான். அப்படியே ஹீரோட பேச ஆரம்பிக்கிறான், பிரதர் கின், இதுதான் அந்த சாபர் டூத் டைகர் பீஸ்ட், இது வந்து 9th ஸ்டேஜ் ஆஃப் டிரான்சென்ஷன் ரெலியம்ல இருக்கு, இதை வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்தாதான் அதை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு அவனு சொல்ல, ஹீரோ அப்படியே யோசிக்கிறான், இது எதிர்பார்க்காம கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு, சூசனோட சைடை அப்படியே மாத்துறேன், என்னோட வில்லன் பாயிண்ட் அதிகமாகுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கெட்ட சிரிப்போட அப்படியே சொல்றான். இந்த ஒரு வீக்லிங் அடிக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் சேரணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே போறப்ப அந்த பொண்ணுகிட்ட சொல்றான், லேடி சியூ, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் அந்த சாபர் டூத் பீஸ்ட் கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த பொண்ணு சொல்லுது, நீ பாத்துரு அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ சரின்னு சொல்லிட்டு கீழே குதிக்கிறான். அப்ப அந்த கின்சானும் சொல்றான், பிரதர் கின் வேணாம் நிறுத்துங்க, அது ரொம்ப ஆபத்தானது, உங்களால மட்டும் அந்த பீஸ்ட்டை தோக்கடிக்க முடியாது, நம்ம 2 பேரும் சேர்ந்தாதான் அது முடியும் அப்படின்னு அவனும் சொல்ல, இப்ப யாரா என்னை வெறி ஏத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஹெவன்லி ஸ்லேயிங் ஸ்வாட் டெக்னிக்கை யூஸ் பண்றான். அதை வச்சு அந்த புலியை ஒரு வெட்ட அதுக்கு எதுவுமே ஆகல. திரும்ப அந்த புலியும் அட்டாக் பண்ண வர அவனு கத்துறான், யங் மாஸ்டர் கின் பின்னாடி பாருங்க அப்படின்னு. இப்ப இந்த லின்சானும் வரான், பிரதர் நீங்க கவலைப்படாதீங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு. இவனை எவன்டா கூப்பிட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த ஹெவன்லி டிராகன்ஸ் அட்டாக்கை யூஸ் பண்ண அந்த கோல்டன் டிராகன் வந்து அந்த புலியை அப்படியே கவ்வுற மாதிரி கட்டுறாங்க. அந்த அட்டாக் வந்து டைரக்டா அந்த புலி மேல கொட்டாடியும் ஒரு பிளாஸ்ட் நடக்குது. அப்படியே போய் அந்த புலி வந்து ஒரு அந்த மரத்துல இடிச்சு உழுகுது, அதுவும் செத்து போச்சு. செத்தோடய அந்த சிஸ்டமும் சொல்லுது ஹீரோவுக்கு ப்ரொட்டாகனிஸ்ட் செய்ய வேண்டிய வேலையை ஹீரோ செஞ்சனால 500 வில்லன் பாயிண்ட்னு சொல்லி சிஸ்டமும் தருது. அப்படியே அந்த லின்சானும் பார்த்து ஷாக் ஆயிட்டா, நீ அதை கொன்னுட்டியான்னு. அப்படியே அந்த
சியான் பொண்ணு வந்து நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ சொல்றான், இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் நீங்க சொல்றது தேவையில்ல அப்படின்னு சொல்றான். அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறான், இந்த அட்டாக் இது உண்மையாவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இவ்வளோ எனர்ஜி உரியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் கால் ஏட்டும் போது என் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு டசன் டைம் நைட்டு பெட்ல சண்டை போட்ட மாதிரி இப்படி ஆடுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அங்கிட்ட ஒருத்தன் கைத்தட்டுற சவுண்ட் கேட்குது. பார்த்தா அந்த மைட்டி டைகர் கேங்கோட லீடர் தான். யங் மாஸ்டர் கிங், நான் நினைச்ச மாதிரி நீங்க ரொம்ப பலசாலி தான். நான் நினைச்சது தப்பு இல்லைன்னா காட்டுக்குள்ள செத்து கிடந்த எங்க ஆளுக எல்லாத்தையும் கொன்னது யங் மாஸ்டர் கிங் தானே. யங் மாஸ்டர் கிங், நீங்க மட்டும் இப்ப சரியான விளக்கம் எங்க ஆளுகளை கொன்னதுக்கு சொல்லுன்னா அப்புறம் எங்க ஆளுகளை என்னால கட்டுப்படுத்தவே முடியாது. அவங்கவுங்களை என்ன பண்ணாலும் அதுக்கு காரணம் என்னையே சொல்லக்கூடாது அப்படின்னு அவனும் சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறான். இவரு தான் எங்க அண்ணாத்த லின்சான், உங்களால முடிஞ்சா தைரியம் இருந்தா எங்க அண்ணாத்த மேல கையை வச்சுட்டு அப்புறம் வந்து எங்களை தொடுறான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஓட ஆரம்பிச்சுட்டான். மாமா டூருஷன் அப்படியே ஓடிக்கிட்டே சொல்றான், பிக் ப்ரோ நாங்க வந்து போய் நாங்க எஸ்கேப் ஆகிறோம், எஸ்கேப் ஆகி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப ஓடிடுறோம், உங்களை வச்சுட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ சிஸ்டம் சொல்லுது, சூசன் உங்களை அசிங்கமாக நினைக்கிறனால உங்களுக்கு 2000 பட்டன் தருது. இதோட இந்த சாப்டரும் முடியுது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ இதோட முடிஞ்சுச்சு. இடையில கொஞ்சம் உளறி இருப்பேன், அவன் பெட்டில் சண்டை போட்டான் அப்படின்னு. அது அந்த மாதிரி தான் பேசுவான், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அதனால் கொஞ்சம் உளறி வச்சிட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் மனசுக்கு உங்களுக்கு புரிஞ்சால் லெஜண்ட் நீங்கள் தான். சரி ஓகேவா? சரி தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ முடிஞ்சுச்சு. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.